ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு மைட்டி மெடிக்கோஸ். நம்ம ப்ரோட்டீன் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிச்சிருந்தோம். அதுல அமினோ ஆசிட், ப்ரோட்டீன் இது எல்லாத்தோட மெட்டபாலிசம் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்காக அமினோ ஆசிட் பேசிக் பத்தி இந்த 6 வீடியோல நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அமினோ ஆசிட்ஸ் ஆர் குரூப்டு டுகெதர் டு ஃபார்ம் பெப்டைட்ஸ். அதுல இந்த வீடியோவை நான் நேற்று உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருந்தேன், பயாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் பெப்டைட்ஸ்னு. அதுல ஃபர்ஸ்ட் பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் பெப்டைடா ஐ ஹேட் கிவன் நியூ குளுட்டதயான். இந்த குளுட்டதயான் ஒரு ட்ரைபெப்டைட்னும் இது மேட் அப் ஆஃப் குளுட்டமேட், சிஸ்டின், கிளைசின் இது மூணும் சேர்ந்ததுனால வந்த காமா குளுட்டமைல் சிஸ்டினைல் கிளைசின் தான் குளுட்டதயானும் அதோட ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நேத்து வீடியோல இது ஒரு ஃபங்க்ஷனும் டீடைலா நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். சோ we are going to deal with this function detailly today. அதாவது ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரி ஆர்பிசி ப்ரொடெக்ஷன் எப்படி பண்ணுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கும் முன்னாடி வாட் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் குளுட்டதயான் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். நேச்சுரலா நம்மளோட குளுட்டதயான் which is nothing but glutamyl, cysteine and கிளைசின். ஓகேங்களா, இந்த காமா குளுட்டமைல் சிஸ்டினைல் கிளைசின் நேச்சுரல் நம்ம பாடியில எப்படி எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா SH which is இத நம்ம ஷார்ட் ஃபார்ம்ல GSH ன்னு சொல்லுவோம். இட் இஸ் அன் ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் குளுட்டதயான். ஆனா இதுக்கு ஆக்சிடைஸ்டு ஃபார்மும் இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதை திருப்பி எழுதுறேன். இவ்வளவு பெருசா எழுதாம காமா குளுட்டமைல் சிஸ்டினைல் கிளைசின். ஓகேங்களா, இது பிளஸ் இன்னொரு இதே மாதிரி காமா குளுட்டமைல் சிஸ்டினைல் கிளைசின் எடுத்துக்கிட்டு இதுக்கும் இன்னொரு செல்ஃப் ஹைட்ரல் குரூப் சேர்ந்து இருக்கும். அதுதான் ரெடியூஸ்டு ஃபார்ம். அதுல இருந்து ரெண்டு ஹைட்ரஜனையும் சேர்த்து நான் வெளியே எடுத்துட்டேன்னா ரெண்டுக்கும் நடுவில் there is a formation of டைசல்ஃபைடு பாண்ட். அதாவது ரெண்டு குளுட்டதயானுக்கு நடுவில் there is a formation of டைசல்ஃபைடு பாண்ட். இந்த காம்போனன்ட்டுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் குளுட்டதயான். அதாவது இந்த குளுட்டதயான் இது சல்ஃபர், அதை GS அப்படின்னு எழுதிக்கிறாங்க. அதே மாதிரி திருப்பி சல்ஃபர் இது குளுட்டதயான், சோ SG அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் குளுட்டதயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரெடியூஸ்டு ஃபார்ம்ல இருக்கும்போது செல்ஃப் ஹைட்ரல் குரூப்லயும், ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருக்கும்போது டைசல்ஃபைடு பாண்டோடையும் இந்த குளுட்டதயான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்சைம் which is glutathione peroxidase அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் பத்தி தெரிஞ்சுக்கணும். அப்ப இந்த glutathione peroxidase அப்படின்னா இது குளுட்டதயானால இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த குளுட்டதயானுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் there is glutamic acid, அடுத்து 3 அமினோ ஆசிடும் நான் என்லிஸ்ட் பண்றேன். சிஸ்டின், அதுக்கப்புறம் there is கிளைசின். இந்த 3 அமினோ ஆசிட்ஸும் இருக்கு. பிளஸ் there is an existence of glutathione எப்பயுமே GSH தான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன், கரெக்ட்டுங்களா? சோ there is an existence of sulfur இருக்கு. அண்ட் இந்த glutathione peroxidase-க்கு நம்மளோட செலினியம் ஆக்ட் as கோஎன்சைமா ஆக்ட் ஆகும். சோ there is an requirement of செலினியமும் தேவைப்படுது. அண்ட் செலினோசிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த செலினோசிஸ்டினும் மே ஆக்ட் as கோஃபேக்டர் ஃபார் திஸ். சோ நான் அந்த செலினோசிஸ்டினோட ஷார்ட் ஃபார்ம் இது அதுவும் எழுதிக்கிறேன். அப்போ glutathione peroxidase வேணும் அப்படின்னா இந்த 6 காம்போனன்ட் வேணும். அப்போ glutathione அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அது போட்டு this is made up of the 6 components அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். இல்லன்னா இது ஒரு இந்த காம்போனன்ட்ஸ் தனித்தனியா டீல் பண்ணும்போது glutamic acid is used in the synthesis of glutathione. அது மாதிரி சிஸ்டின், கிளைசின், சல்ஃபர், செலினியம், செலினோசிஸ்டின் இது எல்லா கொஸ்டினும் தனித்தனியா 6 கொஸ்டின்ல கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் ஒன் ஆஃப் த அடிஷனல் பாயிண்ட்ஸா this can be used in the synthesis of glutathione அப்படின்னு ஒரு பாயிண்ட் போட்டு இதுக்கப்புறம் நம்ம சொல்ற எல்லா பாயிண்ட்டும் அதுல ஆட் பண்ணிக்கலாம். அப்போ glutathione peroxidase எதனால இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ glutathione peroxidase-ஓட ஒர்க் என்ன அப்படிங்கறத பார்ப்போம். நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த glutathione பேசுறதே ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரிக்கும் ஆர்பிசி ப்ரொடெக்ஷனுக்காக தான் இப்ப சொல்லியிருந்தேன், கரெக்டா? அப்போ இந்த glutathione peroxidase என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளோட ஹைட்ரஜன் பெராக்சைடு இருக்கு which causes free radical injury in the cell. சோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைட நம்மளோட glutathione என்ன பண்ணும் அப்படின்னா 2 குளுட்டதயான் போயிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுல 2 ஹைட்ரஜன் இருக்கு, கரெக்ட்டுங்களா? அதனால இதுல இருக்க 2 ஹைட்ரஜன் பிளஸ் இதுல இருக்க 2 ஹைட்ரஜன், சோ மொத்தம் 4 ஹைட்ரஜன். அண்ட் இதுல 2 ஆக்சிஜன் இருக்கு, சோ 2 ஆக்சிஜன். அதாவது மொத்தம் 4 ஹைட்ரஜன் இருக்கு, 2 ஆக்சிஜன் இருக்கு. அது வெளியே வந்துச்சுன்னா மீதி இருக்கிறது நம்ம குளுட்டதயானும் 2 சல்ஃபரும் தான். அதாவது இந்த ரெடியூஸ்டு ஃபார்ம்ல இருந்த இந்த குளுட்டதயான் பெராக்சிடேஸை மெட்டபலைஸ் பண்றதுக்காக ஆக்சிடைஸ்டு ஃபார்முக்கா மாறிடும். ஓகேங்களா, இப்படிதான் நம்மளோட குளுட்டதயானை பெராக்சிடேஸ் மெட்டபலைஸ் பண்ணி ஒரு செல்லையும் ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரியில இருந்து காப்பாத்துது. அதுக்காக நம்மளோட இந்த குளுட்டதயான் பிரசன்ட் இன் ஆல் செல்ஸ் ஆஃப் மேமல்ஸ்ல பிரசன்ட் இருக்கும் எக்ஸப்ட் இன் நியூரான்ஸ். பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் தவிர மற்ற எல்லா செல்ஸ் ஆஃப் மேமல்ஸ்லயும் இந்த குளுட்டதயான் பிரசன்ட் இருக்கும். எதுக்காகனா இந்த பெராக்சிடேஸ் இன்ஜுரியில இருந்து காப்பாத்துறதுக்காக தான். அப்போ this reaction is catalyzed by enzyme called glutathione
பெராக்சிடேஸ். இந்த இடத்துல தான் நம்ம குளுட்டத்தையான் பெராக்சிடேஸோட ரோல் பிளே பண்ணுது. சோ திஸ் என்சைம் அலாங் வித் செலினியம் ஆஸ் அ கோஃபேக்டர் இந்த ரியாக்ஷன் நடக்குது. சோ ஃப்ரீ ரேடிக்கல் பெராக்சிடேஸ நம்ம மெட்டபலைஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி குளுட்டத்தையான் ஹெல்ப் பண்ணுது. அப்போ இந்த குளுட்டத்தையான் செல்ல இருக்க குளுட்டத்தையான் இந்த மாதிரி ஒரு தடவை யூஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பியும் இந்த ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ரெடியூஸ்டு ஃபார்முக்கு மாறணும். அப்பதான் அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ரீ ரேடிக்கலை அதால மெட்டபலைஸ் பண்ண முடியும். சோ இப்படி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருக்க இந்த குளுட்டத்தையான ரெடியூஸ்டு ஃபார்முக்கு மாத்தணும் அப்படின்னா there should be existence of other compound which is called as NADPH அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இந்த NADPH என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு 2 ஹைட்ரஜனை கொடுக்குது. அப்படி 2 ஹைட்ரஜனை கொடுத்தா இது இந்த இடத்துல ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆகும், இந்த இடத்துல 2 ஹைட்ரஜன் ஆட் ஆகும். சோ GSH 2 GSH இங்க ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் 2 ஹைட்ரஜன் போனதுனால NADP இது மாறிடுச்சு. NADP இது மாறிடுச்சு. அப்போ ஒரு தடவையும் இந்த ஆக்சிடைஸ்டு ரெடியூஸ்டா மாத்தணும்னா ஒரு தடவையும் இந்த NADPH NADP மாறணும். அப்போ இந்த NADPH எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகணும் கரெக்டா? அதுக்கு there should be a source. அப்போ ஒரு தடவையும் இந்த NADPH மாறணும் அப்படின்னா there should be a other equation நமக்கு ஹெல்ப் பண்ணணும். குளுக்கோஸ் 6-பாஸ்பேட். நம்மளோட குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் என்னவா மாறுது அப்படின்னா 6-பாஸ்போ குளுக்கனோ லாக்டோனா மாறுது கரெக்டா? இது இஸ் அ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன் HMP நம்மளோட பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல இதுதான் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்றது தான் G6PD. அதாவது நம்மளோட குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் டீஹைட்ரஜனேஸ் அப்படிங்கிற என்சைம் இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணுது. அப்போ பாடியில HMP அதாவது பென்டோஸ் பாஸ்பேட் பாத்வேல 6 குளுக்கோஸ் 6-பாஸ்பேட் இந்த மாதிரி 6-பாஸ்போ குளுக்கனோ லாக்டோனா மாறணும். அதுக்கு இந்த என்சைம் இருக்கணும். அப்பதான் NADP ல இருந்து NADPH கிடைக்கும். இந்த NADPH இருந்தாதான் நம்மளோட ஆக்சிடைஸ்டு ஃபார்ம் ஆஃப் இந்த குளுட்டத்தையான் ரெடியூஸ்டு ஃபார்மா மாறும். அப்போ இந்த ரெடியூஸ்டு ஃபார்ம் ஆஃப் குளுட்டத்தையான் இருந்தாதான் நம்ம பாடியில இருக்க ஹைட்ரஜன் பெராக்சைட நம்மளால மெட்டபலைஸ் பண்ண முடியும் யூசிங் குளுட்டத்தையான் பெராக்சிடேஸ். அப்போ இது எல்லாத்துக்குமே மூல காரணம் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா G6PD தான். இந்த ஃப்ரீ ரேடிக்கல் மெட்டபலைசேஷன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா there should be the existence of G6PD and there should be NADPH கிடைக்கணும் and there should be availability of reduced glutathione. அதுக்கப்புறம் குளுட்டத்தையான் பெராக்சிடேஸ் இருக்கணும். அதுக்காக செலினியம் கோஃபேக்டரா ஹெல்ப் பண்ணும். இந்த 4 கொஸ்டின்ல எந்த கொஸ்டின் கேட்டாலும் யூ கேன் ஆன்சர் இந்த அப்படியே இத ஹோலா எழுதிட்டு நீங்க ஆன்சர் பண்ணலாம். சோ இப்படி மெட்டபலைஸ் ஆகல இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆர்பிசியோட மெம்பரேனை பிரேக் பண்ணி இட் காசஸ் ஹீமோலைசிஸ். நம்மளோட ஆர்பிசியை லைஸ் பண்ணிடும், thereby causing hemolytic anemia. இப்படிதான் ஹீமோலைட்டிக் அனீமியா வராம பிரிவென்ட் பண்ணுது, ஆர்பிசியை ப்ரொடெக்ட் பண்ணுது அண்ட் இட் ஹெல்ப்ஸ் இந்த ஃப்ரீ ரேடிக்கல் இன்ஜுரியில இருந்து பிரிவென்ட் பண்ணுது. இப்படிதான் இது ஃபங்க்ஷன் பண்ணுது. இதுக்கப்புறம் இல்லாம இன்னொரு பாயிண்ட் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். G6PD டிஃபிஷியன்டா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஹோல் ப்ராசஸும் நடக்காது. அப்போ தேர் வில் பி ஹீமோலைசிஸ் கரெக்டா? அப்போ நம்மளோட மலேரியா பாரசைட் இருக்கு பாத்தீங்களா, அந்த மலேரியா பாரசைட்டுக்கு எது ஹேபிடேட் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அது எங்க வாழும்னா ஆர்பிசிக்குள்ளதான் வாழும். அப்போ இந்த G6PD என்சைம் டிஃபிஷியன்டா இருந்துச்சுன்னா நம்ம பாடியில இருக்க ஆர்பிசி வந்துட்டு ரேபிடா டெஸ்ட்ராய் ஆகும். அப்போ மலேரியா பாரசைட் வாழ்றதுக்கு அந்த இடம் தகுந்ததா இருக்காது. சோ G6PD டெஃபிஷியன்சி இருக்க பேஷண்ட்டுக்கு மலேரியா டிசீஸ் வராது அப்படின்னு இப்படிதான் நம்ம சொல்றோம். இதுதான் ஃபர்ஸ்ட் யூஸ் ஆஃப் குளுட்டத்தையான். அடுத்த யூசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திஸ் ஹெல்ப்ஸ் இன் சம் ஆஃப் த அமினோ ஆசிட் மெட்டபாலிசம்ஸ்ல இது நமக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சிஸ்டின் ஓட ஃபைனல் ப்ராடக்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா அது PAP which is nothing but பாஸ்போ அடினோசில் பாஸ்போசல்ஃபேட். பாஸ்போ அடினோசில் பாஸ்போசல்ஃபேட் தான் நம்ம PAPS அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது சிஸ்டின் மெட்டபாலிசமோட ஃபைனல் ப்ராடக்ட். அப்படி கிடைக்கணும்னா நடுவுல ஒன் ஆஃப் த என்சைம்ஸ்க்கு குளுட்டத்தையான் ஆக்ட் ஆஸ் கோஃபேக்டர் ஆர் கோஎன்சைமா ஆக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்மளோட ஃபினைல் ஆலனைன் மெட்டபாலிசம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபினைல் ஆலனைன் மெட்டபாலிசம்ல நடுவுல ஒன் ஆஃப் த என்சைம் which is called as malonyl acetoacetate அப்படி சொல்லிட்டு ஐசோமெரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கு. அந்த malonyl acetoacetate ஐசோமெரேஸ் என்சைமுக்கு நம்மளோட குளுட்டத்தையான் ஆக்ட் ஆஸ் கோஃபேக்டர். அப்போ இந்த 2 மெட்டபாலிசம்லயும் சிஸ்டின் அண்ட் ஃபினைல் ஆலனைன் மெட்டபாலிசம்ல நம்மளோட குளுட்டத்தையான் பிளேஸ் an இம்பார்ட்டன்ட் ரோல். அதுக்கப்புறம் 4th நம்மளோட ஃபுட்ல எடுத்துக்கிற அயன் will exist in FH
இந்த ஃபெர்ரிக் ஃபார்ம்ல இட் வில் பி எக்ஸிஸ்ட். இத நம்ம ஃபெர்ரஸ் ஃபார்முக்கு மாத்தினாதான் நம்ம பாடியால அப்சர்வ் பண்ண முடியும். அப்படி ஃபெர்ரிக்ல இருந்து ஃபெர்ரஸா மாத்துறதுக்கு விட்டமின் சி அண்ட் குளுட்டதயான் தான் இந்த ரிடக்ஷனுக்கு சொல்யூபிள் ஃபார்மா மாத்துற இந்த ரிடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ இட் ஹெல்ப்ஸ் இன் த அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன். அப்சார்ப்ஷன் ஆஃப் அயனுக்கு விட்டமின் சி அண்ட் குளுட்டதயான் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஃபிஃப்த் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரிபோஃப்ளேவின் அசே அப்படின்னு சொல்லிட்டு we have something to calculate the value of riboflavin. அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா we should measure the glutathione reductase அப்படிங்கிற என்சைம் ஓட ஆக்டிவிட்டியை நம்ம மெஷர் பண்ணா we can find the riboflavin எப்படி இருக்கு நம்ம பாடியில அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். சோ இப்போ நான் சொல்ற ஒவ்வொன்றும் இஸ் a neat PG கொஸ்டின். அயன அப்சார்ப்ஷனுக்கு எப்படி குளுட்டதயான் ஹெல்ப் பண்ணுது, சிஸ்டின் ஃபினைலாலனைன்ல எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதே மாதிரி இந்த ஹோல் ப்ராசஸும் ஒரு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட் நீட் PG கொஸ்டின். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சிக்ஸ்த் அண்ட் த ஃபைனலா நான் ஒரு யூஸ் ஆஃப் குளுட்டதயான் சொல்ல போறேன். சிக்ஸ்த் அண்ட் த ஃபைனலா நான் ஒரு யூஸ் ஆஃப் குளுட்டதயான் சொல்ல போறேன் which is அப்சார்ப்ஷன் ஆஃப் அமினோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிடும் செல்லுக்குள்ள அப்சர்வ் ஆகணும். சச்சஸ் இன்டெஸ்டைன் அண்ட் கிட்னி இதுல இருக்க எல்லா செல்குள்ளையும் அமினோ ஆசிட் அப்சர்வ் ஆகும்னா நம்மளோட குளுட்டதயான் பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் த்ரூ த மீஸ்டர் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் மூலமா இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுதான் செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. எய்தர் இன்டெஸ்டினல் இல்லைன்னா கிட்னி செல் நெஃப்ரான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. அமினோ ஆசிட் வெளியே இருக்கு. இந்த அமினோ ஆசிட் இந்த செல்லுக்குள்ள வரணும் அப்படின்னா தேர் ஷுட் பி an enzyme called gamma glutamyl டிரான்ஸ்பெப்டிடேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கு. அந்த என்சைம் ஹெல்ப்ஸ் இன் த டிரான்ஸ்பர் ஆஃப் அமினோ ஆசிட் ஃப்ரம் அவுட் சைட் தி செல் டு இன்சைட் தி செல். இது இன்சைட் தி செல். ஓகே, அப்படி வரணும்னா இது ஒரு கான்ஜுகேட்டா இருக்கணும். அதாவது வேற ஒரு காம்பவுண்ட் கூட சேரணும். அது என்ன காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளோட காமா குளுட்டமைல் சிஸ்டினைல் கிளைசின் தான் என்ன சொல்றோம், குளுட்டதயான் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்றோம். அப்போ இந்த மூணு காம்போனன்ட்ல இருந்து ஒன் ஆஃப் த காம்போனன்ட் which is குளுட்டமைல் மட்டும் இந்த அமினோ ஆசிட் கான்ஜுகேட்டா போயிட்டு இட் எக்ஸிஸ்ட் as காமா குளுட்டமைல் அமினோ ஆசிட். எந்த அமினோ ஆசிட் வேணா இருக்கலாம். அது இப்படி இந்த கான்ஜுகேட்டா இன்சைட் தி செல் வந்துரும். மீதி இருக்க இது ரெண்டும் என்னது, சிஸ்டினைல் கிளைசின். இது பிரிஞ்சிரும். கரெக்ட்டுங்களா? இப்படி பிரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம செல்லுக்குள்ள நம்மளோட அமினோ ஆசிட் வந்துருச்சு. சோ அமினோ ஆசிட் பிரிஞ்சு போய் அதுக்கு தேவையான அதோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிடும். மீதி இருக்க இந்த காமா குளுட்டமைல் என்னவா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆக்சோ புரோலினா மாறிடும். இந்த ஆக்சோ புரோலின் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இட் டர்ன்ஸ் இன்டு குளுட்டமிக் ஆசிட். குளுட்டமிக் ஆசிடா மாறிடும். அதுக்குள்ள சைடுல வேற ஒரு ரியாக்ஷன் நடக்குது. என்ன ரியாக்ஷன் நடக்குதுன்னா இந்த சிஸ்டினைல் கிளைசின் கிளைசினாவும் சிஸ்டினாவும் பிரிஞ்சிடும். அப்போ அப்படி பிரிஞ்ச இந்த சிஸ்டினைல் கிளைசின் இந்த குளுட்டமிக் ஆசிட் கூட இந்த சிஸ்டின் வந்து ஒட்டிக்கிட்டு குளுட்டமைல் சிஸ்டினா மாறும். அண்ட் மீதி இருக்கு இந்த கிளைசின் வந்து இந்த குளுட்டமைல் சிஸ்டின் கூட சேருச்சுன்னா திருப்பியும் there is a formation of glutathione. இதே மாதிரி ஒரு அமினோ ஆசிடையும் செல்லுக்கு வெளியில இருந்து செல்லுக்கு உள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த மீஸ்டர் சைக்கிள் மூலியமா இது ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி 6 ஃபங்க்ஷன் குளுட்டதயான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன், வெரி இம்பார்ட்டன்ட் நீட் PG கொஸ்டின்ஸ் நான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இது கூட அடிஷனலா இன்னொரு ஃபங்க்ஷன் பத்தி நான் சொல்றேன் கேளுங்க, which is detoxification function of glutathione அப்படின்னு சொல்லிட்டு நேத்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். அதாவது xenobiotics அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு சாப்டர் இருக்கு பயோகெமிஸ்ட்ரியில. xenobiotics இஸ் நத்திங் பட் ஃபாரின் பாடி டு our பாடி. நம்ம பாடிக்கு எதெல்லாம் ஃபாரினா இருக்கோ அதெல்லாம் நம்ம பாடியில இருந்து வெளியே அனுப்பணும். அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்குன்னு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்காங்க. அதாவது அரோமேட்டிக் நைட்ரோ காம்பவுண்ட்ஸ் அண்ட் அலிஃபாட்டிக் ஹாலைட்ஸ், அதுக்கப்புறம் எல்லா ஹாலோஜெனிக் காம்போனன்ட்ஸ், இதெல்லாம் நம்மளோட பாடிக்கு xenobiotic. ஓகேங்களா? இந்த எல்லா காம்போனன்ட்டையும் xenobioticங்கிறதுனால X அப்படிங்கிற லெட்டர் வச்சு நம்ம இண்டிகேட் பண்றோம். இது பாடியில இருந்து வெளியே அனுப்புறதுக்காக நம்ம குளுட்டதயான் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா X which is insoluble form in the body, அது நம்மளோட reduced form of glutathione கூட சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா glutathione plus X கான்ஜுகேட்டட் ஃபார்மா மாறிடும். கான்ஜுகேட்டட் xenobiotic-ஆ மாறும் which is இப்போ அது soluble ஃபார்மா மாறிச்சு. அதனால யூரின்லயும் பீசிஸ்லயும் இட் கேன் எக்ஸ்கிரேட் த்ரூ சம் ஆஃப் த மெட்டபாலிசம். சோ இந்த மாதிரி தான் நான் நேத்து மென்ஷன் பண்ண மாதிரி நான் உங்களுக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் சொல்லிட்டேன். ஃப்ரீ ரேடிக்கல் RBC இன்ஜுரி அண்ட் பார்ட் ஆஃப் கோஎன்சைம் அண்ட் பார்ட் ஆஃப் என்சைம் அண்ட் டீடாக்சிஃபிகேஷன் ரியாக்ஷன் மீஸ்டர் சைக்கிள். இது மட்டும் இல்லாம வேற சில அமினோ ஆசிட்ஸ்லயும் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம்லயும் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன்லயும் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னும் ரிபோஃப்ளேவின் அசைல எப்படி ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னும் சொல்லிட்டேன். குளுட்டதயான் பத்தி இது தவிர வேற எந்த பாயிண்ட்டுமே அடிஷனலா யாராலையும் கொடுக்க
இருக்கவே முடியாதுங்க. அந்த மாதிரி ஏதாவது பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சுன்னா நம்மளோட வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீட் பிஜிக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுங்க. தேங்க்யூ.